அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் சிம்ம ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன் 2025 மே மாதம் 14ஆம் தேதி இரவு 10:47 ரிஷப ராசியிலிருந்து மிருக சீரட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருக சீரட நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கிறது? 10ஆம் வீட்டிலிருந்து 11ஆம் வீட்டுக்கு குரு பகவான் போகிறார். லாபஸ்தானத்தில் குரு பகவான் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பார், லாபத்தை கொடுப்பார். ஒரு வேலை வாய்ப்பு நல்லபடியாக அமையும், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். நல்லதொரு புத்திசாலித்தனமாக வியாபாரம், புதிய தொழில் தொடங்கிறது எல்லாமே நல்லதொரு முன்னேற்ற பாதையில் அமையும். பூமி யோகம் இருக்குது, வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை அமையும். கல்வியில் நல்லதொரு மேன்மையான பலன் கிடைக்கும். உயர்கல்விக்கு தேவையான பொருளாதார, நிதி ஆதார, பண வசதி கிடைக்கும். ஆகவே குரு பகவான் இந்த வருடம் சிம்ம ராசிக்கு நிறைய நன்மைகளை செய்வார். இதனால் வரைக்கும் ஒரு 10ஆம் வீட்டில் குரு இருந்ததுனால கொஞ்சம் தொழில் முடக்கம், பதவியில் நல்லதொரு முன்னேற்றம் இல்லாமை, வேலை வாய்ப்பில் சில குழப்பங்கள், வேலை வாய்ப்பில் நிறைய மாற்றங்கள், வியாபார தடைகள், இதெல்லாம் கொஞ்சம் சிம்மராசிக்காரர்களை கொஞ்சம் சிரமப்படுத்தியது. 10லே குரு பதவிக்கு ஒரு தடுமாற்றங்கிற அடிப்படையில் தான் இருக்கக்கூடிய நிலைப்பாடை நிலைநிறுத்துவதற்காக தொழிலும் சரி, அலுவலகம், வேலை வாய்ப்பும் சரி, கொஞ்சம் தடுமாறிட்டு இருந்த காலகட்டமெல்லாம் போய் குரு பகவான் 11ஆம் வீட்டுக்கு போகும்போது தங்குதடை இல்லாத முன்னேற்றத்தை கொடுப்பார், நல்ல லாபத்தை கொடுப்பார். இதனால் வரக்கூடிய இந்த வருட குரு சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள், அற்புதமான விஷயங்கள், அருமையான விஷயங்கள் நடக்கும். மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நினைச்ச காரியங்களையெல்லாம் செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலை அமையும். நீண்ட நாள் போராட்டங்கள்லாம் விலகி நீங்கள் முயற்சி செஞ்ச அனைத்து விஷயங்களும் ஒரு வெற்றிகரமான பாதையில் இட்டு செல்லும். குரு பகவான் நிறைய நன்மைகளை செய்வார். அதே நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை 5, 7, 9ஆம் பார்வையாக பார்க்கும்போது குரு பகவான் 5ஆம் பார்வையாக சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். துலாம் ராசியை, சுக்கிரனுடைய வீட்டை. அப்போ வண்டி வாகன யோகம் இருக்கும். பயணங்கள், பிரயாணங்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய எண்ணங்கள் வரும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். காரிய வெற்றி, எடுக்கின்ற முயற்சியெல்லாம் நல்லதொரு முன்னேற்றத்தை நோக்கி போகும். முயற்சி செய்கிற போது தேவையான பண வசதிகள்லாம் கிடைக்கும். சகோதர சகோதரியினுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும். அதனால் குரு பகவானுடைய பார்வை 3ஆம் பார்வையாக நிறைய நன்மைகளை நடக்கக்கூடியதாக இருக்குது. இது 7ஆம் பார்வையாக பார்க்கும்போது சிம்ம ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்க்குறாப்புல. தனுசு ராசியை குரு பார்க்கும்போது ரொம்ப நல்லது. மனசு தெளிவாக இருக்கும், அறிவாற்றல் சிறக்கும், புத்தி கூர்மை, மதிநுட்பம் நிறைஞ்சிருக்கும். புதிய புதிய யோசனையால் தொழிலும் சரி, அலுவலக பணியிலையும் சரி, வியாபாரத்துலையும் சரி, உங்களுடைய அறிவாற்றலால் நிறைய முன்னேற்றத்தை அடையக்கூடிய சூழ்நிலை அமையும். பிள்ளைகளினுடைய எதிர்காலத்துக்கு தகுந்த முன்னேற்றங்கள் அமையும். அவர்களுக்கு தேவையான பொருளாதார வசதியை ஏற்படுத்துவதற்கும், நிதி ஆதாரம் கொடுப்பதற்கும், அவர்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான பண வசதி, இதெல்லாம் குரு பகவான் லாபஸ்தானத்திலிருந்து 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கும்போது நடக்கும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நல்லதொரு முன்னேற்றகரமான காலகட்டமாகவும் அமையும். அதே நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை 9ஆம் வீட்டை பார்க்கறதுனால 9ஆம் பார்வையாக சிம்ம ராசிக்கு 7ஆம் வீடாக வருது. கும்பராசி சனியினுடைய வீடு.
குரு பார்த்தால் கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் குரு 7ஆம் வீட்டை பார்க்குறது ரொம்ப நல்லது தான். இதுநாள் வரை இந்த கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு இதெல்லாம் விலகி அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்லாம் நீங்கி வீட்டுக்கு தேவையான, குடும்பத்துக்கு தேவையான, வாழ்க்கை துணைக்கு தேவையான பொருளாதார முன்னேற்றங்கள், வருமானங்கள், நிதி ஆதாரம், வசதி வாய்ப்பு பெருகும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கூட இருந்து தொழில் முன்னேற்றத்தில் உடனே இருந்து பணியாற்றி ஒரு லாபகரமான பயனுள்ளதாக சிம்மராசிக்காரர்களுக்கு நன்மைகளை செய்வாங்க. அதனால் வரக்கூடிய குரு பார்வையில் 3, 5, 7ஆம் இடத்தை பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள், நல்லதொரு முன்னேற்றங்கள்லாம் அமையும். வண்டி வாகன வசதி, புதிய வாகனம் வாங்கிறது, வீடு கட்டுறதுக்கான சூழ்நிலை அமைகிறது, புதிய தொழில் தொடங்கிறது, அலுவலக மாற்றத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே இந்த காலகட்டங்கள் நிறைய நன்மைகளை கொடுக்கும். ஆகவே சிம்மராசிக்காரர்கள் வியாழந்தோறும் குரு பகவானை விடாமல் வழிபாடு செய்தால் வரக்கூடிய லாபம், யோகம் அதிகரிக்கும். திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யலாம். தட்சிணாமூர்த்தி குரு பகவானை வழிபாடு செய்யலாம். வியாழக்கிழமை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே வழிபாடு செய்யலாம். இரவு 8 மணிலேருந்து 9 மணி இந்த குரு ஓரையில் வியாழந்தோறும் குருவுக்குரிய நாள், குருவுக்குரிய நேரத்தில் வழிபாடு செய்யலாம். சாமந்தி பூ போட்டு வழிபாடு செய்வதும் குருவுக்கு நன்மையை கொடுக்கும். குருவினுடைய அருளால் சிம்மராசிக்காரர்கள் நல்லதொரு முன்னேற்றத்தை அடைவாங்க. அதனால் 2025 மே மாதம் 14ஆம் தேதி இரவு 10:47 ரிஷப ராசியில் இருந்த குரு பகவான் 10ஆம் வீட்டில் இருந்து 11ஆம் வீடான மிதுன ராசிக்கு செல்கின்ற ஒரு நல்லதொரு யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு அமைகிறது. அதனால் 8ல் அஷ்டம சனி காலகட்டமாக இருந்தாலும் ஒரு முன்னேற்றத்தில் சிறு சிறு குழப்பங்களும் சோதனைகளும் தடைகளும் அப்பப்போ 8ல் இருக்கக்கூடிய சனி பகவான் இருந்தாலும் குரு பகவான் வலிமையாக இருப்பதால் நல்லதொரு முன்னேற்றத்தை நோக்கி எதிர்ப்புகளை கடந்து, சோதனைகளை கடந்து பொருளாதார முன்னேற்றத்தையும் பண வருமானத்தையும் வசதி வாய்ப்பையும் அதிகரித்து கொள்ள முடியும். வாழ்க வளமுடன். சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லதே நடக்கும். குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.